நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இன்டர்வியூ கிடையாது. ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கட்சியும் வந்து அடுத்து யார் ராஜ்யசபா எம்பி அனுப்புறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறாவரமாக இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா, யார் யாரெல்லாம் கட்சிக்குள்ளே இருக்கா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, முன்னாள் அமைச்சரும் அதிமுகவோட மூத்தவருமான செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு சின்ன நெருடல் இருந்ததை பார்க்க முடிஞ்சு. நெருடல்னு ஒரு மோதல்னாவே நம்ம சொல்லிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ போடலை அப்படின்றது ஒரு வருத்தமாக அவர் சொல்லியிருந்தாலும், இவர் பேரை அவர் அங்கே சொல்லவே இல்லை. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் சார்ந்த விஷயங்களில் ஒரு விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழா எடுக்கிறாங்க. அது விவசாயிகள் தான் எடுத்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எல்லா கட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் பேரில் தங்களுக்கு தாங்களே விழா எடுத்துக்கிறாங்க. அப்படிமான ஒரு விழாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஃபோட்டோ இல்லை, ஜெயலலிதா ஃபோட்டோ இல்லை அப்படின்ற ஒரு வருத்தத்தை இவர் வச்சுருக்காரு. அதே மாதிரி அங்கே பேசின எடப்பாடி அவர்களும் செங்கோட்டையன் அவர்களோட பேரை சொல்லவே இல்லை. இது ஒரு பெரிய பூதாகரமாக இருந்துச்சு. இந்த ஒரு கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் வந்து திமுகவுக்கு போக போகிறாரு, செங்கோட்டையன் வந்து தாவேக்காவுக்கு போக போகிறாருன்ற செய்திகளுமே பரவி இருந்துச்சு. இல்லைப்பா செங்கோட்டையன் வந்து பிஜேபிக்கு போகிறாருன்னு சொல்கிற கூட்டமும் வந்து இருக்குது. ஆனால் இந்த ஒரு பரபரப்புக்கு மத்தியில் அதிமுகவோட சின்னம் சார்ந்த விஷயங்கள், அந்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுன்னு சார்ந்த விஷயங்கள், வழக்கு விசாரணையும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக செயல்படுறாங்களோ இல்லையோ, இருக்கிற கட்சியை வந்து பிரிக்கிறதுக்கு பல பேர் செயல்படுறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் முக்கியமாக இன்றைக்கி நடந்த அப்டேட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்களோட பேட்டி. ஓபிஎஸ்ஸாக இப்படி பேசினது அப்படின்னு சொல்லிட்டு புருவத்தை தூக்கி பார்க்குற மாதிரி வந்து அவர் மனுஷங்க இன்றைக்கி தடாரடியான பாலிடிக்ஸில் இறங்கியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவை ஒன்று சேர்க்கறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம், எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நான் டிடிவி அதுக்கப்புறமா சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவில் இணைய தயாராக இருக்கிறோம். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது, எடப்பாடி இருக்கார், எடப்பாடி இதை ஏற்றுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நடந்த தேர்தல்களின் போது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியிடம் அமித்ஷா வந்து கூப்பிட்டு வந்து ஒரு மத்தியஸ்தம் பண்ணதாகவும், அதில் வந்து ஓபிஎஸ் டிடிவியில் சேர்த்துக்க சொல்லி கேட்டிருக்காரு. இல்லை அப்படின்னா எங்கள் பிஜேபிக்கு தர சீட்டையாவது அவங்களுக்கு தாங்க, பாதிக்கு பாதி கொடுங்க, இல்லை கம்மி பண்ணி கொடுங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. அப்பயே வந்து தர முடியாது அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து எடப்பாடி வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டதாக வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. இதையும் தாண்டி அதிமுக ஒருங்கிணைன்றதை தாண்டி அதிமுக பிஜேபி கூட்டணியில் இணையணுன்ற வர விஷயங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பேசியிருந்தார். ஆனால் அதிமுக பேசிக்கிட்டு இருக்க இப்போ பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பிஜேபி கூட்டணியில் இணையறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை அதிமுக உருவாக்கிட்டு இருக்கு. ஆனால் அது போன தேர்தலையுமே அவங்க கடைபிடிச்சிருந்தாங்க. எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை அதிமுக வந்து கடைசி நேரத்தில் பிஜேபி கூட போயிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இல்லை, போன வாட்டி நடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபியோட போகலை, தனியாக தான் நின்னாங்க. ஆனாலுமே இவங்க யாரை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாத மாதிரி ஒரு அன்ஆன்சரபிள் கொஷின்ஸாக தான் இருந்துச்சு. இப்போ நடக்க போகிற 2026, அதாவது இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, இப்போலாம் நடக்கலை, அந்த 2026 தேர்தலில் தான் அதிமுக யாரோட கூட்டணி வைக்க போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் தேமுதிகவோட கூட்டணி கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை தேமுதிக வந்து விஜயோட கூட்டணி போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை பாஜக வந்து பத்மபூஷன் கொடுத்துச்சு, அதனால் தேமுதிக அங்கே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி தேமுதிக ஒரு ராஜ்யசபா சீட் தர்றதா வந்து பார்த்திங்கன்னா போன தேர்தலில் அதிமுக உறுதி கொடுத்துருந்துச்சு. அந்த ராஜ்யசபா சீட்டை இப்போ யார் வாங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம ரீசெண்டாக ரவீந்திரன் துரைசாமி சார் ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அவர்கிட்ட கேட்டதுக்கு இந்த வாட்டி பிரேமலதா போட்டோம், அடுத்த வாட்டி வேணால் விஜய் பிரபாகரனுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தார். ஆனால் அது அந்த கட்சி தான் முடிவு பண்ணணும். பிரேமலதா நின்று எவ்வளோ ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் விருதுநகர் தொகுதியில் விஜய் பிரபாகரன் வெறும் 3000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போயிருந்தார். அந்த இடத்துல அதிமுக கூட்டணி சார்பாக நின்று இருந்தார். அவங்களுக்கு எதிராக நின்றவங்க 2 பேர் கொஞ்சம் பெரிய கேண்டிடேட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணிக்கம் தாக்கூர் ஏற்கனவே சிட்டிங் எம்பி, அதுக்கப்புறம் ராதிகா சரத்குமார் ஒரு ஸ்டார் கேண்டிடேட். ஒருவேளை இவங்க ராதிகா சரத்குமார் நிற்காமல் போயிருந்தாங்கன்னா அந்த இடத்துல விஜய் பிரபாகரன் ஜெயிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருந்துச்சு. அப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்போதைக்கு தேமுதிக வந்து அதிமுக கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு போகாதுன்ற மாதிரி தான் தெரியுது. சரி, மேட்ருக்கு வருவோம். அதிமுக இந்த அணிகள், அதாவது ஓபிஎஸ் அணி, டிடிவி அணி, சசிகலா அணி 3 ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்பே இல்லை. எடப்பாடி தலைமை இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 3 பேரை கட்சியில் சேர்க்கவே கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு 6 அமைச்சர்கள் போன ஜூன் ஜூலை மாதத்தில் வந்து போய் எடப்பாடியை மீட் பண்ணி பேசினதாகவும், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா
இல்லை தலைவரே கட்சியை ஒன்று சேர்க்கணும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் வந்து அந்த ஒரு எனர்ஜியை இழந்துருவாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி அதற்கு மறுத்து விட்டதாக தான் வந்து பார்த்திங்கன்னா துரைக்கருணா அவர்கள் சொல்லியிருந்தார் நம்மக்கிட்ட. அவரையும் தாண்டி பல பேர் சொல்கிற விஷயம்னு பார்த்திங்கன்னா, ஒருவேளை மீண்டும் இவங்கெல்லாம் கட்சிக்கு வந்தால் எடப்பாடியோட பதவிக்கே சிக்கல் வரலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள், அந்த ஒரு சின்ன ஒரு பயத்தின் காரணமாக எடப்பாடி சேர்த்துக்க மாட்டாருன்னு ஒரு சில பேரும், இல்லை எடப்பாடிக்கு வந்து ஏதோ ஒரு அசட்டு பிடிவாதம் இருக்குது, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கட்சி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பதவியை மட்டும் காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறாருன்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இவ்வளோ பெரிய கட்சி அப்படிலாம் வந்து விட்டுறக்கூடாது. தமிழ்நாட்டை வந்து இந்த 2 திராவிட கட்சிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துருக்கு, அதனால் வந்து இந்த கட்சிகளை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி அதிமுகவும் டிவிகேவும் அதாவது தாவேகாவும் கூட்டணி வைத்தால் அடுத்த 2026 எலெக்ஷனை ஈஸியாக ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போது இதெல்லாம் விட பெரிய அப்டேட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருத்து கணிப்பு வந்திருக்கு. சி ஓட்டர் அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஏஜென்சியை வந்து கருத்து கணிப்பு எடுத்து போட்டிருக்காங்க. அதில் இதே திமுக அரசு 2026 ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதோட ஓட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதிமுகவுக்கு கொஞ்சம் குறைச்சி 20% அளவுக்கு காமிச்சிருந்தாங்க. ஏன்னா போன பாராளுமன்ற தேர்தல் 23% வாங்கியிருந்தாங்க. டிவிகே கட்சியும் அதே மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனில் தான் காட்டுறாங்க, 15 to 20% சொல்லிட்டு. புதுசாக வந்த கட்சிக்கு எப்படி அவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்குது. அதேமாதிரி பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20-21% போட்டிருந்தாங்க. பிஜேபிக்கு 21% கேட்டு பிஜேபிக்காரங்களே ஷாக் ஆகிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா பிஜேபி வாங்கின ஓட்டு எல்லாமே சின்ன பார்ட்டிஸோட ஓட்டு. இன்னுமே பல பேர் சொல்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பிஜேபி ஏடிஎம்கேவும் கூட்டணி வச்சிருந்தா கூட அரித்மெட்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் திமுகவை தோற்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த அரித்மெட்டிக் ஃபிகர்ஸும் ஐடியாலஜிக்கல் ஃபிகர்ஸும் எங்கே முரண்படுதுன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இந்த ரேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சி சீமான் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் எதிர்த்து தான் களம் காண்பேன், தலைக்கீழாகத்தான் குதிக்கப் போகிறேன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமான ஒரு பாலிடிக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. தனியாக தான் நிற்க போகிறேன்னு சொல்கிறாரு, பெரியார் எதிர்த்து தான் பாலிடிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதெல்லாமே சொல்லிகிட்டே போகிற போக்கில் அவரோட குரு அப்படின்னு தான் எடுத்துக்கணும், தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மேதகுவே பிரபாகரனும் வந்து அவரே பெரியார் ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நான் பெரியாரை ஏற்றுக்கவே மாட்டேன், என் தம்பி தங்கைகள் யாராவது ஒருத்தர் பெரியார் வேணும்னு நினச்சிங்கன்னா கட்சியை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கிறப்ப இவங்கெல்லாம் வந்து கூட்டணி சேருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. அதிமுக இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இவங்க வந்து இந்த 3 தலைவர்களும் தாண்டி அந்த தொண்டர்கள் மத்தியில் வந்து அதிமுக வந்து உடஞ்சி போயிடக்கூடாதுன்னு ஒரு மென்டாலிட்டி இருக்குது. ஒருவேளை எடப்பாடி இதற்கு சம்மதித்தால் அதிமுக மீண்டும் அசுர பலத்துடன் மீண்டு வருவதற்கான வாய்ப்புமே இருக்குது. ஏன் அப்படின்னா திமுகவை கம்பேர் பண்ணுறப்போ அதிமுகவோட கட்சி சொத்துக்களுமே அதிகம், அதோட கட்டமைப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இராணுவ கட்டமைப்போட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது, இல்லை யார் நம்மளுடைய சரியான தலைவர் அப்படின்ற ஒரு ஐயத்தின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பல தலைவர்கள் தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. செங்கோட்டையனுக்கு ஆதரவாக வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையெல்லாம் போஸ்டர் ஓட்டினதெல்லாம் பார்த்துருந்தோம். எடப்பாடிக்கு எதிராக வந்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர் ஓட்டியிருந்ததை பார்த்துருந்தோம். பாஜகவோட அலைன்ஸ் போகாமல் இருந்ததுக்கு வாழ்த்தையும் போனதுக்கு திட்டியுமே போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. அதிமுக வந்து இந்த டிடிவி அணி, சசிகலா அணி, ஓபிஎஸ் அணி, எடப்பாடி அணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் நினச்சாரு. இதுக்காக ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்துச்சு. ஆனால் எடப்பாடி அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதனால் அவர் வந்து கோச்சிட்டு ஃப்ளைட்டு பிடிச்சி கிளம்பி போயிட்டாருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சொல்லியிருந்தார். இதையும் தாண்டி ஓபிஎஸ் கிட்ட ஒரு கேள்வி ஒன்று நான் வச்சுருந்தாங்க. அந்த கேள்வி மிகவும் தீவிரமான ஒரு கேள்வி, தேவையான ஒரு கேள்வி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பாஜக வந்து பல மாநிலங்களில் இருக்கிற கட்சிகளை, பெரிய பெரிய கட்சிகளை உடச்சி துண்டாக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஆட்சியை பிடிச்சிருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டிலையும் அதே ஒரு கணக்கில் தான் வந்து அந்த கட்சி துண்டாடப்பட்டுச்சு. சிவசேனா போன்ற கட்சிகள், அதுக்கப்புறம் இன்னும் பல இடங்களில் பல கட்சிகள் வந்து உடஞ்சிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டதுக்கு, பாஜக அப்படி பண்ணிச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நீங்கள் கேட்குறதே ரொம்ப அபாண்டமாக இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து ஓபிஎஸ் வந்து சொல்லிட்டு போயிட்டார். ஒருவேளை இவர் அரசியல் புரிதல் அதுதானா, இல்லை அவர் இன்னும் தீவிரமான அரசியலை வேறு மாதிரி கையில் எடுக்கிறாரான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு காலத்தில் ஓபிஎஸ் அப்பா ஐயோ இவரை போய் ஏமாற்றிட்டாங்களேப்பா, இவர்கிட்டேருந்து பதவியை பறிச்சிட்டாங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாகுபலி எஃபெக்ட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தது. இப்போ என்னப்பா ஓபிஎஸ் இப்படி பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்ற அளவுக்கு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. போன தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஓபிஎஸோட நிலைமை இப்படியே போச்சுன்னா அவர் பாலிடிக்ஸ்லேருந்து வெளில போக வேண்டிய சுச்சுவேஷன் தான் வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் அவர் ஓய்வு எடுத்துக்கங்க, உங்களால் முடியல பாவம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னுமே அவர் போராட்டத்தை நடத்திட்டு தான் இருக்கார். யாரையுமே அரசியல்லேருந்து ஓய்வு எடுத்துக்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா
ஓய்வெடுக்க வேண்டிய டைமில் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இல்லை எனக்கு ஓய்வு வேணும்னு சொல்லிட்டு ஓடி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு யங் ஸ்டேஜில் வந்துட்டு இப்போ நான் பாலிடிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இளைஞர்களை இன்னும் அதிமுக பல இடங்களில் கவரவே இல்லை. கட்டமைப்பு ரீதியாக இருந்தாலுமே அந்த கட்டமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்துட்டே வருதுன்ற விஷயங்கள் வந்து பல பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதிமுக என்ன ஒரு ஸ்டாண்டை கையில் எடுக்க போகுது? அதிமுகவில் மீண்டும் அவர்கள் இணைவார்களா? இணைவது அதிமுகவிற்கு பிரச்சனையா? இணையாமல் போவது அதிமுகவிற்கு பிரச்சனையா என்று காத்திருந்து பார்க்கலாம். காலம் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.